சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனமும் 34வது வசனமும், 2 வசனமா வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. சரி, 30வது வசனமும் 34வது வசனமும் இல்லையா? இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு மனுகுலமே இந்த சூழ்நிலை தான். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற, இயேசு இல்லாமல் வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையும் இதுதான். வேத வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலிருந்து அவன் எரிகோவுக்கு போகிறான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு. எருசலேம் தேவ பிரசன்னத்தின் இடம். எல்லாரும் சொல்லுங்க எருசலேம். எல்லாரும் சொல்லுங்க எருசலேம். எருசலேம் தேவ பிரசன்னத்தின் இடம். எருசலேம் அது மகாராஜாவின் நகரம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் விசாரிக்கிற இடம் எருசலேம். காரணம், தேவாலயம் அங்கு இருக்கிறது, ஆசாரியர்கள் அங்கு இருக்கிறார்கள், பலி செலுத்த ஆடுகள் இருக்கிறது. இப்படி எருசலேம் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு இடம், தேவாலயம் இருக்கிற இடம். இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எரிகோ சபிக்கப்பட்ட ஊர். அது சபிக்கப்பட்ட ஊர். அது உலகத்தோடு ஒப்பிட்டு சொல்லலாம். இந்த எரிகோவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவன் எருசலேமில் இருக்கிறான். கிட்ட இருங்களை கையப்பிடிங்க, கிட்ட இருங்களை கையப்பிடிங்க, கையப்பிடிங்க. எருசலேமில் இருக்கிற நீங்க சொல்லுங்க, எருசலேமில் இருக்கிற நீங்க ஒருபோதும் எரிகோவுக்கு போக நினைக்க கூடாது. எரிகோ பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த டெல்லி செக்டர்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், பயங்கர சவுண்டும். ஆனால் கூடுதல் நாள் அது ஓடாது. கம்பெனி ஆயிடுச்சா அதுக்கு தகுந்தபடி தான் இருக்கும், வருஷ கணக்கில் இருக்கும். எரிகோ பார்க்கறதுக்கு பியூட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருந்தது போல இருக்கும். ஆனா இவன் இருக்கிறது எங்க? எருசலேமில் இருக்கிறான். தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறான், தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்கிறான், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறான். ஆனா அனுபவித்தாலும் அவனுடைய உள்ளான அனுபவம் அது வேறையா இருக்கு. சபையில தான் வாழ்றது, சபையில தான் நம்ம இருக்கிறது, சபையில் அங்கத்தினரா வாழ்கிறோம். ஆனா கர்த்தரோடு ஒன்றித்து வாழ்கிறதுக்கு உள்ள வாழ்க்கையா வாழ்றோமா? இல்லாம இருந்தா ஏற்ற நாட்கள் அது வெளிப்படும். அப்ப இவன் எருசலேமில் இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தா நீ எருசலேமை விட்டு போகாத. கிட்ட இருங்களை கையப்பிடிங்க. எருசலேமில் வாழ்கிற வாழ்க்கையா இருந்தா, எருசலேம் முகத்தை பார்த்து சொல்லணும். என்ன கையை பிடிச்சி எனக்கு மூஞ்சி இப்ப பார்க்காதீங்க, அங்க பாருங்க. எருசலேமில் வாழ்ந்தா எருசலேமில் வாழுங்க, எரிக நமக்கு வேண்டாம். இதை பார்க்கிற கேட்கிற தேவ பிள்ளையை கர்த்தருனோடு பேசுறாரு. எருசலேமில் எந்த பிரச்சனையும் இல்லை, கவலை இல்லை. உலகத்துக்கு சுனாமி வரலாம், உலகத்துக்கு கொரோனா வரலாம், என்ன வேணுமோ வரட்டு, சபைய எருசலேம தொடாத. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது வரையிலும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறது வரையிலும். வேத சரித்திரத்தை புரட்டி பாருங்க.
கர்த்தர் சொன்னபடி எருசலேமில் வாழ்ந்தவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க, கவலை இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனாங்க. சரித்திரமும் சொல்லுது, வேத வசனமும் ஆதாரம் இருக்கு, ரத்த ஆறு ஓடித்து. அப்ப எருசலேமில் வாழ்கிற தேவ பிள்ளை நிச்சயமாய் எரிகோவை பார்க்காத. சரி, எருசலேமில் இருந்து எரிகோவில் இருக்கிறவர்களை எருசலேமுக்கு தான் இழுக்கணுமே தவிர இங்கிருந்து அங்க ஓடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, முக்கியமான சம்பவம் என்ன? அவன் ரொம்ப வேதனை, இருக்கிறது சபை, இருக்கிறது தேவ பிரசன்னம், ஆனா இருந்தாலும் அவனுடைய எண்ணம் எல்லாம் எரிகோவா இருக்கு. அவன் இங்கிருந்து கிளம்புறான். அவன் எரிகோவுக்கு போகணுன்னு தான் கிளம்புனான். எரிகோவுக்கு அவன் போய் சேரல. பாதி வழியில அவனுடைய காரியம் முடிய உள்ளது. ஆனா கொல்றது, ஜீவனை பிரிக்க கர்த்தர் அனுமதி கொடுக்கல. அந்த லெவல், இந்த லாஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிறவங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும், கிட்ட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலை வரும்போது சிலவங்க போயிடுவாங்க, தள்ளி போயிடுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து சபையில் நிலை நிற்கிறவங்க பயமே வராது. கர்த்தரோடு நடக்கிறவங்க சொல்லிட்டு போவாங்க, இந்த நேரத்தில் நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த நேரம் போவாங்க. ஆகினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையா, அதை வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் சோதரம் தெரியும். சிலவங்க மரணம் எப்பன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது அரகுற கேசுகளுக்கு. கர்த்தரோடு வாழ்றவங்களுக்கு தெரியும், சம்பவங்கள் தெரியும், என்னன்னு தெரியும். கர்த்தர் பேசுவாரு தெரியும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படி போயிருக்கிறாங்க. ஆனா உலகத்தோடு ஒத்து வாழ்றவங்க மரணம் வரும்ப தாக்கு பிடிக்காது, வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டு அலக்கழிச்சு போவாங்க, ஐயோன்னு விழிச்சு போவாங்க. இதனால அந்த ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. பயம் உள்ளவங்க போயிடுவாங்க வெளியில. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க சந்தோஷமா கண்களை மூடுவாங்க. ஏசு வர்றாரு, தேவதூதன் நிற்கிறாங்க, நான் போறேன்னு கண்களை மூடுவாங்க, சிரிச்ச முகமா இருக்கும். ஹல்லேலூயா. கழுத்தை அறுக்கும் வரையிலும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபையில வாழ்கிற வாழ்க்கை. அப்படி வாழணும், அப்படி எழும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒண்ணு, அழுத்த அறுக்கிறான் இல்ல, அவன் விதைக்கிறான். அவன் அறுவடை, ஒரு அறுவடை இல்லை, விதைக்கிறது கிடைக்காது. பல மடங்கு நீ அறுக்கணும். நீ பார்க்கிற நீ அறுக்கணும். அருமையான தேவ ஜனமே, அப்போ குற்றீரா விட்டு போகிறான், குற்றீரா விட்டு போகிறாங்க. குற்றீரா இருக்கிறான், லாஸ்ட் கண்டிஷன். அப்ப அந்த வழிய இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்து. என்ன நடந்து? ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் உனக்கு நான் தர்றேன்ப்பா, எல்லாமே உனக்கு நான் தர்றேன், நீ புசி. உனக்கு விளக்கமான ஒரே ஒரு மரத்தின் கனி நமக்கு தெரியும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், கனி. அந்த கனி நீ அதை புதுசிக்காத, அது என்னுடைய அதிகாரம், நான் அதை வச்சிருக்கிறேன், நீ அதை தொடாத, அதை தொடாதனால அதை சாப்பிடாத. அவதான் கூட்டி சொன்னாங்க, அந்த அம்மா கூட்டி சொல்லிட்டாங்க. சோதரம், அதை புசிக்காத அப்படின்னாரு. அவ்வளவுதான், அது என்னுடைய அதிகாரம், நான் வச்சிருக்கிறேன், நீ அதை எடுக்காத. கர்த்தர் அதான் சொன்ன, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடை, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடை. அதான் பாருங்க, இருக்கிறத சாத்தான் ஏதாவது சொன்னான், அவனுக்கு கொடுத்ததை சொன்னான? சொல்லவே இல்லையே. அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ளதெல்லாம் அவனுக்கு தான், அவனுக்கும் அந்த ஏவாளுக்கும் தான். ஆனா அந்த ஒரே விருட்சத்தின் கனிய நீ புசிக்காதன்னு சொன்னதை தான் சொல்லிக்காம. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா, நம்மகிட்ட இருக்கிறத பார்க்க மாட்டான்.
பார்க்க மாட்டான், நன்றி சொல்ல மாட்டான், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டான், இல்லாததுக்காக அழுவோம். இதெல்லாம் அன்னைக்கு வந்தது, ஊறி போச்சு, ரத்தத்துல ஊறி போச்சு. அப்ப ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்தது. குற்றீரம் ஆயிட்டான். இப்ப சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன், பயந்துட்டேன், நான் ஒளிச்சிருக்கிறேன். அவனால தாங்க முடியல, நேர்மை அவனுக்கு தெரியல. பாருங்க, ஏற்கனவே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு நடந்து அவருடைய குரலை கேட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கவே தேவர்களா இருக்கிறாங்க. வேத வசனம் தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கவே இவன் என்ன சொல்றான், இதை புசித்தாதான் நீ இப்படி ஆவா அப்படின்னு சொல்றான். இதை நம்பிட்டாங்க நம்ம ஆதி பெற்றோர், அதை நம்பிட்டாங்க, பறிச்சாங்க, புசிச்சாங்க. இப்பதான் தெரியுது, ஐயோ சரீரம் உயிரோடு இருக்கு, அவ்வளவுதான், உள்ளான மனுஷன் டெத் முடிஞ்சு. அவனால இருக்க முடியல, ஏதேன் தோட்டத்தில் அவனால இருக்க முடியல. இன்றைக்கும் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, என்னை எத்தனை பேருடைய உள்ளம் என்னை ஆராதனை பண்ணீங்கல்ல, அருமையா தம்பி, தேவ பிரசன்னத்தோடு நடத்தி கொண்டிருந்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டு கர்த்தரை ஆராதிச்சிங்க. கைகளை உயர்த்துங்க. வாயினால பாடுறதல்ல, உள்ளத்துல பொங்கி பொங்கி வரும், உள்ளத்துல பொங்கி பொங்கி வரும். அப்படி நான் ஆராதிச்சேன்னு சொன்னங்க மாத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லே உள்ளவங்க கை வசத்துங்க. அல்லேலூயா, பாக்கியவாருங்க. இதுதான் ஏதேன் நடந்தது. ஆவிக்குரிய மனுஷன் அப்படியே முடிஞ்சு தடுமாறினா என்ன செய்ய? இப்ப கர்த்தர் வருவாரு, என்ன செய்ய? அதான் இன்னைக்கு வருகைக்காக சபை ஆயத்தப்படணும். இப்ப பயப்படுது சபை, ஒழிக்குது. எங்க போய் ஒழிக்க? எங்க போய் வஸ்திரம் வாங்குவோமா? எங்க வாங்குறதுக்கு? ஐயோ உடுத்துக்குள்ளோமா? ஐயோ முடியலையே, ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி போக? ஆயத்தம் இல்லையே. ஆயத்தமா இருக்கிறவங்க மாத்திர கையை வசதுங்க பார்க்கலாம். இயேசு இப்ப வந்தா நான் போவேன்னு சொல்றவங்க கையை வசதுங்க பார்க்கலாம். எல்லாரும் இங்க தானே இருக்கியா? இங்க இருக்கவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 40 நாள் நம்ம தியானம், என்ன தியானம் பண்றோம்? ஆண்டவர் சோதரம். ஒரு வாட்டி கூட சொல்றேன், என்ன எல்லாம் உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள வந்தீங்களா? அதான் கண்ணை மாத்திரம் பார்த்துருக்கா? உள்ள வாங்க, உள்ள வந்தீங்களா? கிட்ட இருங்கள கையை பிடிங்க பார்க்கலாம். நீங்க இருக்குதெல்லாம் சரி, உள்ள வந்தீங்களான்னு கேளுங்க. சரி, இப்ப சொல்றேன், ரகசிய வருக ஏசப்பா இப்ப வருவாரா இருந்தா நான் போவேன்னு சொல்றவங்க கையை வசதுங்க பார்க்கலாம். வெரி குட். வருவார் விழித்தீருங்கள், இயேசுநாத வருவார் விழித்தீருங்கள், வருவார் விழித்தீருங்கள், இயேசுநாத வருவார் விழித்தீருங்கள். ஆமென். எவ்வளவு சந்தோஷம்! இந்த சந்தோஷத்துல தான் ஓடுறையா. ஊழியத்தினுள்ள சூழ்நிலைகள், சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா உண்மையில சாதாரணமான காரியம் அல்ல. அதை எல்லாவற்றுக்கும் மேல அப்படி சந்தோஷத்துல ஓடுறது ஆவியாருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அது இல்லாம இந்த பாட்டி சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்றதல்ல வாழ்க்கை. எல்லாரும் தலை மேல கைய வைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை நாம வாழ்றதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு நம்மை நடத்துகிற வாழ்க்கை. அது ஒரு நாளும் கீழே போகாது, மேல 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 மேல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாளுக்கு நாள் மேல, நாளுக்கு நாள் உயர்வு, நாளுக்கு நாள் மேல இல்லையா? சரி, இப்போ ஆதாமும் ஏவாளும் தடுமாறுறாங்க. என்ன செய்ய முடிஞ்சு? அவங்களுக்கு அங்க இருக்க முடியல. ஆண்டவர் வர்றாரு பிரசன்னத்துல, அவங்களால முடியல. ஏதேனே தேவ பிரசன்னம் தானே, முடியலையே. இவ பாக்குறாங்க, இலைகளை எடுத்து கொறுக்குறாங்க, அவங்களால முடியல. ஆண்டவர் தெரியும், இது வெயில் அடிச்சா போகப்பா அப்படின்னு பாக்குறாரு, கூப்பிடுறாரு. இன்னைக்கு பாருங்க, ஆதாம கூப்பிடுறாரு, விஷயத்தான் கேட்கிறாரு. ஆண்டவர் தெரியாமல இருக்கு, தெரியும், இருந்தாலும் கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சொல்றான், கர்த்தர் மேல படிய போடுறான். அடுத்து, நீர் தந்த ஈவா சோத்திரம். இன்னைக்கு அப்படித்தானே, இன்னைக்கு அப்படித்தானே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ அவன் மறைக்கிறான். ஆனா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டான். அதோடு கூட ஆண்டவரை மன்னின்னு சொல்லியிருந்தா ஏதேனிலே ஒரு தீர்வு உண்டாயிருக்கும், உண்டாயிருக்கும். சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, அதுதான். அதோட முடிச்சுக்கிட்டு ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லியிருப்பான, இவ்வளவு கஷ்டப்படணுமா மனுஷன், மனுகுலம்? சரி, இப்படி மனுஷனுடைய வாழ்க்கை மரித்த வாழ்க்கையாய் போய்விட்டது. ஆகையினால அவர்கள் சாதாரணமா இலைகளை கொடுத்து பார்த்தாங்க, முடியல. ஆண்டவர் தெரியும் இது முடியாது. ஆகையினால பிள்ளைகளை கரிசனம் உள்ள தேவன், அங்கே வேதனை தாங்க முடியல, ஆண்டவருக்கு தாங்க முடியல. அங்கே அவன் ஒத்துக்கிட்டா அங்க ஏதேன்ல காரியத்தை முடிச்சிருப்பாரு ஆண்டவர். சாத்தானுக்கு தீர்ப்பு வந்திருக்கும். இன்னைக்கு அவன் உலாவ மாட்டான் உலகத்துல. கிட்ட இருங்களை கையப்பிடிங்க. சாத்தான் உலகத்துல உலாவுறது தம்பி தெரியுமா? சாத்தான் உலாவுறது உங்கனால என்னால. உண்மை. ஏதெல்லாம் கிளியரா அவங்க இருந்திருக்கும், செஞ்சுட்டாங்கல்ல, தவறு வந்துட்டுல்ல, ஆண்டவரே செஞ்சிட்டோம் மன்னிங்கன்னு சொன்ன முடிஞ்சு கீழே விழுந்திருப்பாங்கள, மன்னிச்சிருக்காப்பா முடிஞ்சு. நம்ம பிள்ளைங்களை பாருங்க, ஒரு தவறு செய்யும்பா ஓடி வந்து அப்பா மன்னிச்சுக்கிடுங்கப்பான்னு காலை பிடிக்கும்பா, எந்த தப்பா இருக்கட்டும் மன்னிப்போமா, மன்னிப்போமா. ஒன்றும் தெரியாதது போல இருக்கீங்க, மன்னிப்போமா ஐயா, எதையும் மன்னிச்சிரும். சரி போ, அடங்கிரும் கோவம். ஏன் பிள்ளை ரத்தம், ஏன் ரத்தம் மனுஷரும் அதை விடவும் பாசம் ஐயா. ஆண்டவர் மனுகுலத்துல இவ்வளவு தூரம் மனுஷன் துரோகம் பண்றானே, அவர் விடுறாரா? அவர் நினைச்சா எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிருவாரு. எனக்கு போதும், கிட்டனது போதும் அப்படின்னு பரிசுத்தவன்களை வச்சுட்டு இருப்பார், எல்லாத்தையும் முடிச்சிருப்பாரு. மனுஷன் மேல அவ்வளவு தாகம் ஆண்டவருக்கு, பாசம் விட்டு பிரிய மனசு இல்லையா. ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில இறங்கி இயேசுக்காக தனிப்பட்ட ஜெபத்தை கொடுத்து பாருங்க, தேவ மகிமை பார்க்கலையா, தேவ சமூகத்தை பார்க்கலாம், அவருடைய பிரசன்னத்துல அவர் எப்படி இருக்கிறார் என்பதை காணலாம், காணலாம். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனை இழக்க ஆண்டவர் விரும்பல, கஷ்டப்பட்டு உண்டு பண்றாரு. மண்ணினால உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. நம்ம எல்லாம் ஒரு ஊதல், ஆண்டவர் பூன்னு ஒரு ஊதினாரு, பூன்னு ஊதினாரு. அதுதான் அந்த ஊதல் தான். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நான் எல்லாமே அவ்வளவுதான். சபையில் இருக்கிற எல்லாம் ஒரு ஊதலுக்கு இவ்வளவு இருப்பன்னா ஊதனவர் எப்படிப்பட்டவர் ஐயா. ஹல்லேலூயா. ஊதனவர் எப்படிப்பட்டவர். ஒரு ஊதலே இவ்வளவு விஞ்ஞானமும் இவ்வளவு காரியங்களையும் உலகத்தை ஆட்டி படைக்கிறான்னா ஊதனவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க பார்க்கலாம் நம்முடைய இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா. ஊதனவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவங்கள அழிக்கிறதுக்கு விரும்பல, உடைய கொடுத்துட்டாரு, தோளுடைய கொடுத்துட்டாரு. ஆனா ஒண்ணு, அவனும் நான் நினைக்கிறேன் ஆதாமும் ஓடுறதுக்கு நினைச்சிருப்பான் தேவ பிரசன்னத்தை விட்டு. ஏன் மன்னிப்பு கேட்கல? உள்ள பாவம். தேவ பிரசன்ன அப்படித்தானே பாருங்க, தேவ பிரசன்னத்துக்கு விரோதமாய் ஆவியானவருக்கு விரோதமா நீங்க அவரை துக்கப்படுத்திட்டா உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. எப்படி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது வரையிலும் விட மாட்டீங்க. ஆண்டவரேன்னு சொல்லி கதறி
மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அவர் நம்மத்தில் அசைவாடுகிறது வரையிலும் முடியாது. அப்படிதானே? அப்படிதானே? ஆமா. இவன் இங்க இருக்க முடியல, ஒத்துக்கிட்டான். இல்ல, பாவத்தை ஒத்துக்கிட்டு ஆண்டவரே மன்னின்னு சொல்றதுக்கு இல்ல. பிறகு என்ன பண்ணிட்டாரு? ஏதனை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. ஐயோ நடபணம் முடிஞ்சு. அப்போ மனுஷனுடைய லெவல கர்த்தர் பார்க்கிறாரு. மனுஷனுடைய பேச முடியல. இந்த குற்றுயிரா கிடந்தது போல கிடக்கிறான் பூமியில. இந்த குற்றுயிரா இருக்கும் போது ஜெனரேஷன் வருது. ஐயோ வருது வருது. ஆண்டவர் சோதரம். அந்த காலத்துல எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாங்களோ தெரியல. கிட்டத்தட்ட 969 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனை குழந்தைங்களை பெற்றாங்களோ கணக்கு போட்டாச்சன்னா அது தெரியும். ஒரு விதம் வருஷ கணக்கு பார்த்தாச்சன்னா அப்படி ஜெனரேஷன் வருது. ஆனா மரணம் தான். நடப்பணமா மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தரை தேடவனுக்கு மனசு இல்லை. இதுல ஒரு கோஷி எப்படியே வளர்ந்துட்டு வருது. இந்த காலமா அது இருக்கு. தேவனே கிடையாது. சோத்திரம். நாஸ்டிசம் பாருங்க எப்படி இருக்கும். யாது இந்த லூக்கா 10:30 கிடக்கிறான் இல்லையா குற்றுகிறா. ஜீவன் போகல, எழும்ப முடியாது. இப்ப இவன் எழும்பணும்னா யாராவது காப்பாற்றணும். அந்த சூழ்நிலை மனுஷன் வாழ்றான். ஆவிக்குரிய மனுஷன் மரித்து போயிட்டான். அவ்வளவுதான். அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இயேசுவை அறியாம வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கை. அதுதான் அந்த வாழ்க்கையில தான் என்ன பண்றான்? தெய்வமே இல்லையான்னா தெரியாதில்ல. நம்ம எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சதுனால தான் வந்தோமே. இப்ப நம்மளை பார்த்து இயேசு இல்லைன்னு சொல்லுங்க, எங்க சொல்ல முடியும்? நம்ம உள்ளத்துல இருக்கிற இயேசுவை பிடிச்சு காமிக்க முடியாது. வார்த்தையை சொல்லும் போது, இயேசுவின் வார்த்தையை சொல்லும் போது, அவர் ரட்சித்ததை சொல்லும் போது இங்கிருந்து தேவ மகிமை தொடும். ஹல்லேலூயா. அது தொடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான். அப்போ மனுஷன் என்ன செய்யறான்? ஒரு குரு கோஷி தெய்வம் இல்லைன்னு சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்லுது? இந்த வியாதி மாறணும்னா நீ அதை செய், இதை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, என்னெல்லாமோ சொல்லி 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 மனுஷன் காலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தரை தேட மனம் இல்லை. கர்த்தரை தேட மனம் இல்லை. அப்படிதான் உலகம் போய்கொண்டிருக்கு. இன்னைக்கும் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா நிசாரமா நினைக்கிறாங்க. நிறைய காரியம். அதில் ஒன்று சொல்லட்டா, இன்னைக்கு உலகமே ஆசீர்வாதமா இருக்கிற காரணம் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளினால் உலகமே ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு இந்த லைட் வெளிச்சத்தில் நம்ம இருக்கிறோமே, இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டுபிடிச்சது. இன்னைக்கு இந்த டிவி மூலம் பார்க்குறாங்களே, இதெல்லாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டுபிடிச்சது, வேதாகமத்தை வைத்து. ஆகையினால இன்றைக்கு உலகமே ஆசீர்வாதம். இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்தை அவங்களுக்குள்ளாக பங்கிட்டு கொண்டாங்க. ஆனா இயேசு வந்த பிற்பாடு இன்றைக்கு உலகமே ஆசீர்வாதமா இருக்கு. ஐயா, கைகளை தட்டி ராஜாதி ராஜாவா நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்ல கர்த்தர். உலகமே ஆசீர்வாதமா இருக்கு. இவ்வளவோ காரியங்கள் சொல்ல முடியும். அடுக்கி கொண்டே போகலாம். இன்னைக்கு இயேசு வேண்டாம், இயேசு கொடுக்கறதெல்லாம் வேணும். இயேசு வேண்டாம், இயேசு கொடுக்கறதெல்லாம் வேணும். அப்படித்தானே இன்னைக்கு உலகம். அப்படித்தான் மனுஷன் வாழுகிறான். ஏன் மரிச்சு போய் கிடக்கிறான்? இவனால முடியல, தாக்கு பிடிக்க முடியல. பரலோக தேவன் பார்க்கிறார். ஆகியனால தான் வேதவசனம் பல காரியம் உண்டு. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடுகிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய உள்ளம் ஏங்குகிறது. ஒரு மனுஷனை நான் தேடுறேன். அது நீங்களா இருக்கலாம், அது நீங்களா இருக்கலாம், சகோதரன் நீங்களா இருக்கலாம், சகோதரி நீங்களா இருக்கலாம், என் வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே நீங்களாவா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியப்படுகிற கர்த்தர். ஆகினாலே கர்த்தர் பார்த்தார். அவரே தன்னை சுருக்கி கொண்டு ஏதென்ன நடந்ததல்லவா ஆதாமட்டை சொல்லிட்டார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அங்கே சொல்லிட்டார். அப்போ கர்த்தர் பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற லெவலுக்கு மனுஷனால் நிற்க முடியாது. எங்க நிற்க முடியும்? ஒவ்வொரு பேரும் அப்படிதான் பண்றாங்க. என்ன
இங்க அடுத்த வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலக்கி போனான். இன்னைக்கு ஐடியா சொல்றதுக்கு நிறைய பேர், அப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் குண்டுல கிடக்கிறான், அவன் லாஸ்ட் கண்டிஷன் ஆக போறான், அதுக்கு முன்ன தூக்கி எடுக்கணும். கரையில நின்று கொண்டு பல ஐடியாக்கள் சொல்றாங்க. அப்படி வா, நீ இப்படி வா. அவன் எப்படி வருவான்? அவன் நேரம் ஆக ஆக கீழே போறான். உயிர் போகுது. கரையில நின்றுட்டு நீ அதை பண்ணு, இதை பண்ணு, எக்ஸசைஸ் எடு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. என்ன பண்றதுக்கு? இதான் மனுஷ வாழ்க்கை. இன்றைக்கு குற்றுகிறாய் ஆங்காங்கே அலைமோதி கொண்டிருக்கிற ஜனம் கோடியாய் கிடக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுல தான் மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்து மனுஷனை தேற்ற பார்க்கிறான். தேவ ஜனமே, வார்த்தையை கவனிங்க. உள்ளத்தை உருவாக்குனவர் கர்த்தர், மனுஷனுக்கு ஆவியை தந்தவர் கர்த்தர். அவருக்குத்தான் தெரியுமே தவிர இந்த மனுஷனால மனுஷனை நல்லாக்க, அவனை சரியாக்க அவராலே தான் முடியுமே தவிர வேற யாராலே முடியாது. டாக்டரை பாருங்க. இப்ப சமீபமா ஒரு மனுஷன் சபையில் இருந்தால் ஆனா பலி தவறி தூரம் போய் ஊழியக்காரங்களை திட்டி, அப்புறம் லாஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா படுக்க நிமிஷத்துல ஐயோ பதில் இல்லை, பதில் கொடுக்கல, முடிஞ்சு வாழ்க்கையே முடிஞ்சு. ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுனா ஒரு அளவு, ஆண்டவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. காலம் வரையிலும் முடியக்கு முன்ன வரையிலும் கர்த்தர் எதிர்பார்ப்பார். திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா. வர்றதுக்கு மனசில்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இன்னைக்கு அந்த வழியா வந்து பார்க்கறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. இந்த குண்டல கிடக்கிற மனுஷனை தூக்கி எடுக்கணுமே, யாரு போவா? இங்க கரையில நிக்கிறவங்க ஐடியா கொடுக்குறாங்க, அங்க பிடிச்சி ஏறு, எங்க பிடிச்சி ஏற முடியும்? அப்ப அந்த குழியில கிடக்கிற அவனை தூக்கி எடுக்கத்தான் விண்ணுலகை விட்டு இந்த பூமிக்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா கரையில நிக்கிறவங்க யாரும் அவனை காப்பாற்ற முடியாது. அங்க கிடக்கிறது என்ன, என் சூழ்நிலை என்னன்னு பார்த்தா இறங்க யாரால முடியாது. இன்னைக்கு மனுஷன் தன்னே தெய்வம் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் மரித்தா அதோட முடிஞ்சு. நம்ம இயேசுவை பாருங்க, இன்னைக்கு இயேசுவை சேவிக்கிறோம். காரணம் என்ன? அவர் அற்புதம் செய்ததனால் மாத்திரமா? யோசித்து பாருங்க. அதல்ல மெயின் காரியம், அநேக காரியங்கள். அதில் ஒன்று, அவர் மரித்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்று தம்மை வெளிப்படுத்துகிறது வேத வசனம். அது மாத்திரமல்ல, கண்ணார கண்டவங்க எழுதி தந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, திறந்திருக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகினால் அவரை ஆராதிக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம். நமக்குள்ள அனுபவம், அவர் தந்த அனுபவம், இதெல்லாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு பாக்கியமாய் மாறுகிறது. யாரு சொன்னாலும் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி முடியும்? முடியாது. ஆண்டவர் சோதரம். தேவன் அற்றவர்களாய் இருந்த நம்மை இயேசு தேடி வந்து குழியில கிடந்த நம்மை தூக்கி எடுத்தாரு. அந்த அன்பு மறக்குமா? அது வெளி தோற்றம் மாத்திரமல்ல, உள்ளே அனுபவம் இருக்கு. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? முடியாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கவே காலம் நிறைவேறின போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கலாத்தியர் 4:5. சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். பாருங்க, காலம் நிறைவேறின போது. அப்ப ஒரு டைம் இருந்து அந்த டைம் வச்சிருந்தாரு. அந்த டைம்ல பூமிக்கு வர்றாரு.
பூமிக்கு வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாத்தீங்களா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை ஆண்டவர் விடுறது மாதிரி இல்லையா? ஐயோ எனக்கு வேண்டாம்னு நீங்க போனாலும் உங்களை விட மாட்டார். ஏன் தெரியுமா? கையினால மண்ணனால உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்து, அது மாத்திரம் அவருடைய இரத்தத்தையே கிரயமாக கொடுத்து, விலைக்கரையம் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறதுனால 2 விதத்தில் நம்ம மேல அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் நம்மை விடவே மாட்டார். வழிக்கு போகையா உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்தது? எரிகோவை பார்த்து போகையா சபைக்குள்ள கொண்டு வந்தது? கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தில் வந்து ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுதான் இன்னைக்கு இந்த நாட்களிலே நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நேற்றிலிருந்து 7 நாள், இன்றைக்கு 8வது நாள் தியானிக்கிறோம். இயேசு உலகத்தில் வந்து அவர் என்னென்ன செய்தார், என்ன பாடுகள், மனுகுலத்தை ரட்சிக்க என்னென்ன பிரயாசப்பட்டார் இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 100 ஆடுகள் ஒருவனுக்கு இருக்கு. அதில் ஒரு ஆடு காணாம போயிட்டு அந்த 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு அந்த பகுதியில் விட்டு இந்த ஒரு ஆட்டுக்காக தேடி என்ன செய்கிறார்? போறார். நம்ம ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. இப்போ உலக ரீதியா அதை கொஞ்சம் பார்த்துக்க போய சொன்னா, ஆடு காணாம போயிட்டு ஆடை கண்டாச்சு. என்ன செய்வோம்? ஆட்டை ஒரு ஆட்டி 2 அடி கொடுத்து பிடிச்சு இழுத்து என்ன செய்வோம்? நம்ம மேய்ப்பன் அப்படி இல்லைங்க. காணாம போயிட்டியாமா தோள தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் ஐயா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது தெரியுமா? அவருடைய பாசம் எவ்வளவு பெரிது தெரியுமா? நீங்க எவ்வளவு தான் கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணினாலும் உங்களை நேசிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விடுதலையாக்க விரும்புகிறாய். காரணம் என்ன தெரியுமா? பாவத்தின் அகோரம் என்ன என்பதை தேவாதி தேவனுக்கு தெரியும். அந்த பாவ பிடியில் அவன் சிக்கி கொண்டா அவனால சுய இச்சையாய் வெளியே வர முடியாது. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆகையினால தான் உங்க மேல அன்பு கூறுகிறார். ஆகையினால பாவத்திலே வாசம் பண்ணுவோமா? பாவத்திலே இருப்போமா? முடியாது. காரணம், நியாய பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எவ்வளவு நல்ல கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி இருக்கவே பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு அவர் வந்தார். காரணம், இந்த உலகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ இந்த உலகத்துல ஒரு திருடன் இருக்கிறான், கொல்லுகிறவன் இருக்கிறான், அழிக்கிறவன் இருக்கிறான் இல்லையா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ரத்தம் சிந்தும் முன்னால சாத்தானுக்கு அவ்வளவோ வல்லமை இருந்து அவன் பல காரியங்களை செய்தான். இயேசு இந்த உலகத்தில் வந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி விட்டு வந்த மாத்திரத்தில் அவன் சொல்ற காரியம் என்னன்னா, இதை
மத்தேயு 4 பார்க்கிறோம், இல்லை லூக்கா 4 பார்க்கிறோம். இப்படி பல அதிகாரங்களையும் நான் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் அந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை விழுந்து தொழுது கொண்டா இதெல்லாவற்றையும் உமக்கு தருவேன் அப்படின்றான். இயேசுவும் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொன்னார். ஆனால் சிலுவைக்கு போகும் முன்னால கொஞ்ச நாட்களுக்கு முன்னால இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. கிட்டவங்களை கையப்பிடிங்க. இந்த உலகத்தில் உலாவுகிற, நல்ல கவனிக்கணும், இந்த உலகத்தில் உலாவுகிற இந்த பொல்லாத பிசாசுக்கு அவனுடைய நிலைமை என்னன்னா, இந்த உலகத்தின் அதிபதியாய் ஒரு காலத்தில் வாழ்ந்தான். இப்ப இயேசு அவனை புறம்பே தள்ளிவிட்டா. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். சந்தோஷம் வரலையா? மெயின் காரியம். இனி ஒன்று சொல்றேன், சபையை தொட, தேவ பிள்ளைகளை தொட அவனுக்கு அனுமதியே இல்லையா? இல்லை, தொட அனுமதியே இல்லை. கர்த்தருக்கு சித்தம் இல்லாம தொட மாட்டாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாத்தான் இவ்வளவோ காட்டுற காரியம் என்ன தெரியுமா? சபைக்கு வந்ததான நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி துதிப்போம். துதிச்சு முடிஞ்சு போன மாத்திரத்துல இங்கே வச்சு சரி வாயிலிருந்து வருகிறது அத்திரியம் அவிவிசுவாசம் தான் என்ன செய்யுது இருக்கு. மழைக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி முடிஞ்சு மழை வருது அப்படின்னு விசுவாசம். வீட்டில் போய் நிலைமையை பார்த்து ஒரே வெயிலா இருக்கும், எங்க மழை வரப்போகுது? மழை வராது. ஜெபம் பண்ணுவோம், சுகமாகட்டுன்னு ஜெபம் பண்ணுவோம், மனசுக்குள்ள இருக்கும், எங்க சுகமாக போகுது? ஒன்னும் இல்லாத சூழ்நிலையில விசுவாசம் வந்து இப்ப கர்த்தர் ஆசீர்வதித்த மாத்திரத்துல ஆஸ்பத்திரியை தான் தேடுது, ஆஸ்பத்திரியை தான் தேடுது. இன்னைக்கு கன்னியாகுமரியில் இவ்வளவோ ஆஸ்பத்திரியை கட்டி கட்டி வசத்துறான் பாருங்க, கட்டி 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 வசத்துறான். கன்னியாகுமரியில் இருக்கிறது விசுவாசிகள் அதிகம். என்ன ஆகணும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் தெளிவா சொல்லுது. யாக்கோபு நிருபத்தை பாருங்க. உங்களில் யாராகிலும் வியாதிப்பட்டால், உங்களில் யாராகிலும் அப்படின்னா வேத வசனம் என்ன சொல்லுது? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கவே. வசனம் வசனம் தான், அது மாறவே மாறாதையா. விலக அந்த வல்லமை இன்றைக்கு இருக்கு, இன்றைக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு கிடைச்ச அபிஷேகம் சாதனமானதெல்லாம் சாதனமானதா? கர்த்தர் சொல்றது எப்படிப்பட்டது? தேவனுடைய ஆவி அல்லவா, தேவனுடைய பிரசன்னம் அல்லவா, தேவனுடைய பிரசன்னம் அல்லவா. அந்த பிரசன்னத்துல என்ன வேணுமோ நமக்காக கர்த்தர் செய்வார். லூக்கா 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 10:19 வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எல்லாரும் சொல்லுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும். அதோட ஆண்டவர் முடிக்கல, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அடுத்துதான் சொல்றாரு, ஒன்றும் 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 உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐயா, அந்த வசனத்தை நீங்க புரியாம இருந்த திரும்ப 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 அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உங்களுக்குள்ளால விசுவாசம் வரும். ஐயா, விசுவாசம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கு, எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கு. உடனே கர்த்தர் எழுப்பி நடக்க பண்ணுகிறார்.
ஐயா நம்ம விசுவாசம் போதும். அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சிருங்க, விசுவாசம் வச்சிருங்க. வியாதியின் கட்டுகள் அப்படி அறுக்கப்படுவதை நீங்க பார்க்க முடியும், பார்க்க முடியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆதாம ஏவாளையும் போல துணிகரமா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. அதுதான் டேஞ்சர். அதனாலதான் செயல்படாம இருக்கு இன்னைக்கு. அதனாலதான் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. சபைக்கு இருக்கிற வல்லமை சாதனமானது ஐயா, சாதனமானது அல்ல. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். ஆமே, சாதனமானதா? அது குடும்பத்தை குறிக்கும் ஐயா. என் குடும்பத்தை நான் கட்டுவேன். குடும்பத்தை யாரு எழுப்புனது? நம்ம அல்ல, கர்த்தர். கர்த்தர் என் குடும்பத்தை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இல்லையா, மேற்கொள்ளாது. ஏதோ மேடையில பேசுறது அல்ல, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏதோ மைக்கு கிடைச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. கர்த்தரை மாத்திரம் அறிகிற அறிவுல வளர்ந்தா ஐயோ சபைகள் தொழிற்கும் எழும் ஐயா. ரபல சந்தர கபர பலபா ரிகபல சந்தர பல கபர கலபா ரிமா மமா. உங்க மேல் இருக்கிற அபிஷேகத்தையும் உங்க மேல் இருக்கிற அதிகாரத்தையும் சபை உணர்ந்தால் நீ எழும்பிடுவீங்க. சபையே நீ எழும்பிடுவீங்க. படுக்கையில கிடக்கிற நீங்க உங்க மேல இருக்கிற கிருபையை உணர்ந்தீங்கன்னா எழும்பிடுவீங்க. கர்த்தர் அறிகிற அறிவு இல்லாதனால நீ படுக்கையில இருக்கிற. எழும்பு, எழும்பு, நீ எழும்பு. ஒரு சமயம் பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு சமயம் ஒரு கன்வென்ஷனுக்கு நான் போனேன். போயிட்டு கன்வென்ஷன் எல்லாம் முடிஞ்சு அப்போ வாகனத்தில் பஸ்ஸில் வர்றேன். பல வருஷங்களாச்சு. அப்படி இருக்கவே கன்வென்ஷன்ல அருமையான பிரசங்கம், நல்ல பண்ணாங்க அன்னைக்கு. ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்டு வந்தாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க. ஒரு இந்து சகோதரி ஏறினாங்க பஸ்ஸில். இந்த அம்மா இருந்த இடத்துல எதுக்கோ ஒரு காரியத்துக்கு அந்த பக்கம் போனாங்க. இவங்க அந்த சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஐயோ, அந்த சகோதரியை திட்டு நான் பிறகு இங்கே இருந்தவன் நேர பின்னால போய் நின்னேன். எதுக்கு சொல்றேன்னா, சபை தம் மேல வைத்திருக்கிற கிருபைகளை உணர்ந்தால், ஐயா அங்கே வந்தாங்க இல்லையா, சீட்டு எடுத்துறாங்க, பரவாயில்ல. அவங்க கிட்ட நின்று, ஆண்டவரே இந்த சகோதரியை நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரே. சொல்ல வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். சில இடத்துல சொல்லணும், சில இடத்துல சொல்லக்கூடாது. காண்பிக்கணும் இயேசுவை. வார்த்தையினால காண்பிக்கல, செய்கையினால, நடக்கையினால இயேசுவை கொடுக்கணும். இன்னைக்கு கொடுக்க இருப்பண்ணா, இன்னைக்கு கன்னியாகுமரி இயேசுவை அறியா, உலகமே அறியும். இன்னைக்கு வார்த்தையில தான் இயேசுவை நம்ம கொடுக்கிறோம். குடும்பத்தில் உன் கணவன் ரட்சிக்கப்படலையா, சொல்லாதீங்க. அங்க சுவிசேஷம் சொல்லண்டா. இன்னி வாழ்க்கையில இயேசுவை காட்டுவோம். கணவனா இருக்கு, அவர் பார்க்கட்டும், இயேசுவை பார்க்கட்டும். கூப்பிடாமலே வருவாங்க ஐயா. குடிகாரர் ஐயோ இவரை திருத்த முடியாது, ஜெபம் பண்ற ஆளு திருத்த முடியாது. வார்த்தை சொல்லுங்க, பிசாசு சொல்லுவான் யாரையும் கொண்டு, திருந்தாது. நீங்க சொல்லுங்க, என் கணவனார் திருந்துவார், என் கணவனார் மாறுவார், நான் அதை விசுவாசிக்கிறேன். உன் விசுவாச கண்கள் அதை பார்க்கட்டும். உன் கணவனார் திருந்துவதை, மாறி வருகிறதை பார்க்கட்டும் ஐயா. அந்த கப்பு ஆடும், குடிக்க எடுக்கும் ஆடும். 2 வாட்டி கீழே விழுந்தா மதி, உள்ளத்துக்குள்ள மாற்றம் வரும். ஆமென்.
உலகத்தான் சொல்லட்டு முடியாதுன்னு, நீங்க சொல்லுங்க முடியும். ஹல்லேலூயா. நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். முடியும். முடியாததை முடிய பண்ணுகிறவர் தான் உங்கள் மேல இருக்கிறதான கர்த்தருடைய ஆவியானவர். முடியாததையும் முடிய பண்ணுகிறவர். ஆமென். முடியாததையும் முடிய பண்ணுகிறவர். ரபல சந்தர கலப ரிபா பாபா ரகலப, முடியாததையும் முடிய பண்ணுகிறவர். ரகல சந்தர கலபா. முடியாதன்னு ஒதுங்க அல்ல, முடியாததையும் முடிய பண்ணுகிறவர் ஐயா நம்முடைய கர்த்தர். இயேசு உலகத்துல வந்தது என்ன எதுக்கு தெரியுமா? அவர் ஒரு படத்தை போட்டு காட்டுறது மாத்திரம் இல்லை, அதுக்காக வரலம்மா. ஆண்டவர் சொன்னார், நான் செய்ததை நீ இனி என்ன செய்யணும்? செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லிட்டு போனாரு, நான் செய்ததை நீ என்ன செய் இனி. முதல்ல சொன்னாரு உலகத்துக்கு நான் வெளிச்சம் அப்படின்னாரு. ரெண்டாவது சொல்றாரு உலகத்துக்கு நீங்க வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை உலகத்தில் பிரகாசித்தால், இந்த சபை ஆமை கன்னியாகுமரியில் இருக்கிறதான சபைகள் பிரகாசித்தால் இருட்டுக்கு இடமே இல்லையா? இல்லையா? பிரகாசிக்க வேண்டிய சபை இன்னைக்கு பிரகாசிக்க வேண்டிய சபை, பிரகாசிக்க வேண்டிய சபைகள் எழும்பு எழும்பு சபையே, எழும்பு எழும்பு எழும்பு. உங்களில் இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளுங்க. ஆமென், உணர்ந்து கொள்ளுங்க. ரகமன சந்தர பலக பரிகர பலரமன உடா பலக பரகலப. சரி, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. வசனம் வசனம். அந்த வல்லமை குறையவே இல்லை. அந்த வல்லமை இருக்கிற வல்லமை தான், கடுகளவு கூட குறையல, அப்படியே இருக்கு. அதை எடுத்து பயன்படுத்தணுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இன்னைக்கு கர்த்தர் சபையை தேடுகிறார். இந்த தியான பகுதியிலே சிலுவையை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து ஆமை சிந்திக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த தியானம் இயேசுவுக்காக வாழ்கிற தியானமாய் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். சரி, கடைசி பேசிக்கொண்டு போனா இப்ப முடியாது. ஆண்டவர் சோதரம். அடுத்த காரியத்துக்கு போவோம். லூக்கா 10வது அதிகாரம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். 34வது வசனத்தை வாசித்து பாருங்க. 34. கிட்ட வந்து இது முக்கியமான காரியம். கிட்ட வந்து விண்ணுலகத்தில் இருந்த கர்த்தர் மனுஷனிட்ட பல விதங்களில் பேச விரும்பினார், பல விதங்களில். ஆனா கர்த்தர் விரும்புகிறபடி மனுஷனால முடியல. ஆச்சரியப்பட்டார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை பாருங்க. இளங்கிளையை போலவும் வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது, இல்லாதிருந்தது. விரும்பத்தக்க ரூபம் இல்லை. இயேசுவ அவருடைய நாமத்தை சொன்னாலே சிலவங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை. அன்பு சகோதரா, சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, குழியில கிடக்கிற உன்னை தூக்கி எடுக்க வந்த தெய்வம். மறந்து போகாதே. நீ கண்ணை மூடும்ப தான் பாப்பா, கவனிப்பா இயேசு யார் என்பதை. அப்போ அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை.
அவரை குறித்து அழகை வர்ணிக்கிறது பயங்கரமா உன்னத பாட்டுல. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரியவர். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய மேன்மையை குறித்து கண்ட யோவான் விழுந்துட்டான் கீழே பயந்து. அவ்வளோ பெரிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. நாம் பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார், துக்கம் நிறைந்தார். ஏன்? அந்த சேத்துல கிடந்த மனுஷனை தூக்கி எடுக்கும் அந்த சேத்தெல்லாம் இவருடைய சரீரத்தில் வேதனை. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கைகளில் தழும்புகள், கால்களில் தழும்புகள், விழாவில் தழும்பு. எவ்வளவு வேதனை. மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர். குழியில கிடக்கிற அவனை தூக்க வர்றாரு, அவன் ஒதுக்கி தள்ளுறான். போ, வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இருந்தாலும் நீ மேல போடா, என் தோள் மேல ஏறு, நீ போ, உனக்காக நான் என்ன செய்கிறேன், மறிக்கிறேன், போ ஏறு. அப்படிதான் நம்மளெல்லாம் தூக்கி விட்டாரு. ஏறு, நீ ஏறு, இரு, பரவாயில்ல பரவாயில்ல, ஏறு ஏறு. எத்தனை பேர் குழியிலிருந்து ஏற முடியுமோ ஏறு, உனக்காக நான் நிக்கிறேன். தோள் மேல ஏறு, தலை மேல ஏறு, ஏறி கரை போ, போ, தாங்கிறாத, போ. அங்க இருக்கிற எல்லாரையும் தூக்கி தூக்கி விடுறாரு. பாதாளத்தின் வாசல்ல நின்று தூக்கி எடுக்கிறாரு. ஏறு, மேல கீழே போயிடாத, ஏறு. விருப்பம் இல்லையா? கரை ஏறி வர்றதுக்கு விருப்பம் இல்லையா? இயேசுவை நிந்திக்கிறியா? ஏறு, மேல கீழே போயிடாத. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும். இயேசு சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு தெரியும், ஜீவனை எடுக்கவும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வந்து மரித்தாலும் நான் உயிரோடு என்ன செய்வேன், எழும்ப கர்த்தருக்கு தெரியும். ஆகிய மனுஷனே, நீ ஏறு, மேல நீ ஏறிரு. உனக்கு வேற ஏணி இல்ல, இந்த ஏணி தான். நீ ஏறிக்க, மேல ஏறிரு. குண்டில கிடக்கிறாத, குண்டில விழுந்துராத, மடிஞ்சிராத, நீ ஏறு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏறு, ஏறி வா, ஏறி வா. சகோதர ஏறி வா, சகோதரி ஏறி வா. கீழே கிடக்காத, ஏறு. உனக்குள் இருக்கிற அழைப்பை, அபிஷேகத்தை அறிந்து கொள். நீ ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. நீ ஏறி வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிட்ட வந்த மனுஷன் மத்தியில கிட்ட வந்தாலதான் சாத்தான் பார்க்கிற நிலைமை வித்தியாசமாகுது. அப்பதான் அவனே டைரக்டா இயேசுவை சந்திக்கிறான் இல்லையா, சந்திக்கிறான். அப்ப ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின மாத்திரத்துல அது வரையில இருண்ட காலமா இருந்து, கொஞ்சம் காலம், கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள்னு சொல்றாங்க, சில பேர் 400ன்னு சொல்றாங்க. மல்கியாவிலிருந்து மத்தை வரையிலும் ஒரு இருண்ட காலம், பயங்கரமான இருண்ட காலம். அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின வேளையில வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட வானம் இன்னைக்கும் திறந்துதான் இருக்கு. மூட வேண்டிய நேரம் சமீபமாகி விட்டது. அதை திறந்தவர் மூடுகிற நேரம் வருது. நீ போக விரும்பினா போ, விரும்பினா போலாம். யாரும் சரி, யாரும் சரி. இப்ப வானம் திறந்திருக்கு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். என்னை கருதுന്ന വിധങ്ങളോർത്താൽ നന്ദിയാ ഉള്ളം നിറഞ്ഞിടുന്നേ. എന്നെ നടത്തുന്ന വഴികളോർത്താൽ ആനന്ദത്തിൻ അശ്രു പൊഴിഞ്ഞിടുമേ.
എന്നെ കരുതുന്ന വിധങ്ങളോർത്താൽ നന്ദിയാ ഉള്ളം നിറഞ്ഞിടുന്നേ. എന്നെ നടത്തുന്ന വഴികളോർത്താൽ ആനന്ദത്തിൻ അശ്രു പൊഴിഞ്ഞിടുമേ. യേശുവേ രക്ഷയാ, നിന്നെ ഞാൻ സ്നേഹിക്കും. ആയുസ്സിൻ നാളെല്ലാം നന്ദിയാൽ പാടിടും. ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தோடு கூட பைபிளை வாசிங்க. தேவ பிரசன்னத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. தேவ பிரசன்னத்தோடு கூட குடும்ப ஜெபங்களை செய்யுங்க. தேவ பிரசன்னத்தோடு கூட நீங்க சமையல் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவ பிரசன்னத்தோடு ஒரு சின்ன பாட்டு பாடினா போதும், உங்க உள்ளமே களிகூரும். ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் வச்சிருக்கிற வாழ்க்கைய நம்ம சபை அறிஞ்சா சபை எழும்பிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சமையல் பண்ணும்போதே ஒரு சின்ன பாட்டு பாடும்போதே தேவனுடைய பிரசன்னம் வரும். அப்படி சிலவங்களுக்கு அந்த லீடிங் இருந்தா ஜெபிக்கணும் அப்படின்னு லீடிங் இருந்தா ஆஃப் பண்ணிட்டு ஓடி போங்க, போய் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஏதோ கர்த்தர் உங்களோடு பேசுறாரு என்ற அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிட்ட வந்து ஆண்டவர் கிட்ட வந்ததுதான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார், கிட்ட வந்தார். நேரடியா சத்துரு தாக்க போறான். என்னடா இத்தனை மனுஷர்களை நம்ம பார்த்திருக்கிறோம், ஆதாமில இருந்து பார்த்திருக்கிற வித்தியாசமா இருக்க அப்படின்னு பார்த்தா இங்க வித்தியாசம்தான். ஹல்லேலூயா. பல காரியங்கள் இயேசு இந்த பூமியில செய்தார். செய்த கடைசி மனுஷர்கள் மனுகுலம் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன? தலையில முள்முடி, கைகளில ஆணி, கால்களில ஆணி, விழாவெல்லாம் காயம், அடிச்சு சித்திரவதை செஞ்சு. சில மனுஷன் ஐயோ பரவாயில்ல நான் குண்டிலன்னு யாருன்னு யாரி போயிட்டே இருக்கிறாங்க. சிலவங்க குண்டில கிடக்கிறேன்னு சொல்லி உணர்வு இல்லாதபடி அவரை குத்துறாங்க கையில. நீங்க குத்திராதீங்க கையில. சபையில இருந்தால் அவரை வேதனைப்படுத்திடாதீங்க, ஆவியானவரை துக்கப்படுத்திடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துக்கப்படுத்திடாதீங்க. ஆமே, யாரவங்க எல்லாம் யாரட்டும், தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கட்டும். உலகம் ஒரு குண்டு போல நினைச்சுக்கிடுங்க. குழி, ஒரு பாதாள குழி, அதுல இருந்து ஏற யாரு வேணுமோ ஏறலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரீரமெல்லாம் காயம், வேதனை, தழும்புகள், எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இந்த வேதனை எல்லாம் உங்களுக்காக, இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்காக, இந்த நெருக்கமெல்லாம் அருமை மகனே உனக்காக, இந்த சத்தத்தை கேட்கிற அந்த பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக, சகோதர உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக, மகனே மகளே உனக்காக இந்த பாடுகளை இயேசு தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை விவரிச்ச நேரமில் முடிக்கிறேன். சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கிறார். உங்களை சபையில கொண்டு வர்றார். ஒரு சபையை தேடி ஓடு. வீட்டில் இருக்காது, டிவியை பார்த்து இருக்காதீங்க. சர்ச்சுக்கு ஓடுங்க, சபைக்கு ஓடுங்க. இன்னைக்கு டிவியே போதும்னு டிவிக்கு முன்னே இருக்காதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு ஆறா நடக்க ஓடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுறார். அவர் சபையில கொண்டு சேர்த்துட்டாரு பாருங்க. சபையில இருங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு ஆயத்தமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் சேர்க்க வரப்போகிறார். தேவஜனமே, இந்த நாட்கள் அவருடைய பாடுகள். ஆமா, இப்படிதான் மனுஷன் விழுந்து போன ஒரு சூழ்நிலை. எங்க தேவ பிரசன்னத்தை விட்டு சாபம் பிடித்த எரிகோவுக்கு நேராக கடந்து போன மனுஷனை போலதான் இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கள்ளர் கையில் அகப்பட்டு அடித்து
அடித்து சித்திரவதை செய்து வேதனைப்படுறது போல தான் அவனே தன்னை குத்தி கொள்கிறான், வருத்தி கொள்கிறான், வேதனைப்படுத்துகிறான். தன்னை காயப்படுத்துறன்னு மனுஷனுக்கு ஒரு எண்ணம் இல்லாதபடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த மனுஷனை தூக்கத்தான் வந்த இயேசுவுக்கு மனுகுலம் கொடுத்த பரிசு கையிலே அடையாளங்கள், கால்களிலே அடையாளங்கள். இனியாகலும் அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்த அந்த சிலுவை தியானம் இந்த நாட்களில் பார்க்கிற கேட்கிற உங்களை பார்த்து பரலோக தேவன் இயேசு சந்தோஷப்படட்டும். ஹல்லேலூயா.